Hi friends, வணக்கம் and welcome back to Devi Plus Kitchen. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தாங்க பார்க்க போறீங்க. ஸோ இது வீட்டு வாசல்ல முன்னாடி பார்த்தீங்கன்னா விபூதி பத்திரி செடி இருக்கு. ஸோ இது துளசி ஃபேமிலி தான் ஆல்மோஸ்ட். வாசனை செம்மையாக இருக்கும். இதுல இருந்து தான் சப்ஜா சீட்ஸ் கூட எடுக்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு நன்னாரி சர்பத் பண்ண போகிறேன். ஸோ சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் தேவை, அதனால பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் நல்லா காஞ்ச விதைகளாக பார்த்து எடுத்திருக்கேன். அந்த விதையிலேருந்து தான் நான் கலெக்ட் பண்ணது. ஸோ எப்படி பண்ணுவோன்னா, இந்த மாதிரி காஞ்ச இது வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம பாம் யூஸ் பண்ணி நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கசக்கணும்னா நமக்கு அந்த சப்ஜா சீட்ஸ் தனியாக கிடச்சிரும். அந்த தோலெல்லாம் தனியாக போயிடும், அந்த வேஸ்ட்டெல்லாம். ஸோ எப்படின்னு பாருங்கள், நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குங்க. வேணும்னா இப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கு பண்ணிக்கிறது. ஸோ ஸ்டோர்லாம் பண்ணுறதில்ல, எப்போ வேணுமோ அப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறது. நீங்கள் ஊற்றினீங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் போயிடும். ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் சப்ஜா சீட்ஸ். இந்த மாதிரி நான் மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சர்பத் போட போகிறேன். ரொம்ப க்ளீன் பண்ணுறது கஷ்டமான வேலைலாம் கிடையாது, ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நன்னாரி சர்பத் வந்து நம்ம வீட்லேயே ஆக்சுவலி பண்ணலாம். பட் நான் ரெடிமேடாக வாங்கியிருக்கேன். நன்னாரி கட்டை எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அதை வந்துட்டு நம்ம நல்லா தண்ணியில் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிவிட்டு நல்லா திக்காக அதுக்கப்புறம் அந்த சோக் பண்ண தண்ணியை, நன்னாரி கட்டை சோக் பண்ண தண்ணியை அந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிவிட்டேன்னா நமக்கு இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டடான நன்னாரி சர்பத் கிடச்சிரும். அது நம்ம வீட்லேயே பண்ணலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். இதுலேயும் சுகர், வாட்டர் இதெல்லாம் தான் அந்த சொன்ன மாதிரி இந்த ரூட் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த நன்னாரி சர்பத் குடிக்கும் போது அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸில் குடிக்க போகிறீங்களோ அதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இந்த சப்ஜா சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி சுகர் சிரப்பில் தான் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் பல்ஜ் ஆகிற அளவுக்கு நான் ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் பல்ஜாக இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக நன்னாரி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சப்ஜா சீட்ஸ் வர யூஸ் பண்ணதால் செம்ம ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா எக் பிரியாணி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ எக் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்துட்டு முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து லைட்டாக அங்கங்கே ஸ்லிட்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மசாலாலாம் உள்ளே இறங்கும். ஸோ ஸ்லிட்ஸ் போட்டுட்டு நம்ம சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க, மசாலா கருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஈவினிங் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க வச்சுருக்கேன். அது வந்து நான் ஊற போட்டுட்டேன் காலையிலேயே. நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை இந்த எக் பிரியாணி முடிச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த போண்டா. நான் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்களாம். ஸோ இப்போ நம்ம எக் பிரியாணி மதியானத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ கடாய் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது. மசாலாலாம் கருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முட்டையை சேர்த்துட்டோம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. எண்ணெயில் பயங்கரமாக நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் எக் பிரியாணி சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த ஸ்கின் வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. ஸோ அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிரியாணிக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் பக்கம் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் காஞ்சதுமா நம்ம எல்லா ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி, ஸ்டார் அனீஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எண்ணெயில் பொரியணும். அது வெடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குக்கர் மூடியே லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அந்த அரோமா வந்து எண்ணெயில் இறங்கும். பிரியாணிக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ரொம்ப நேரம் வைக்கணும்னு கிடையாது க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. ஒரு 1 மினிட் பக்கம் மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மில். ஏன்னா கருகவும் கூடாது. பட் அதே சமயம் ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் பிரியாணி செய்யும் போது சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடரில் ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கீரிலாம் ஆட் பண்ணல, அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணிவிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக ஸ்லீவ் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். இந்த 10லேருந்து 15 காஞ்ச மிளகா உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் பிரியாணி பண்ணுற மாதிரி ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு மிளகா பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நல்லா சேர்க்கறது கிடையாது. ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிடுறது. ஸோ இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் நம்ம புதினா சேர்க்கும் போது. ஸோ நல்லா தாராளமாக புதினா சேர்த்துக்கோங்க.
கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கிடச்சா நீங்கள் கொத்தமல்லியும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆழாக்கில் தாங்க நான் அரிசி அளந்துருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஆழாக்கு எடுக்கிறீங்கன்னா 1.25 ஆழாக்கு அளவுக்கு தண்ணி, அதுதாங்க மெஷர்மெண்ட். ஸோ நல்லா அரிசி வந்து ஊறிட்டுருக்கு. நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வேலை தான் பண்ணுவேன். ஸோ நல்லா அரிசி ஊறிட்டுருக்கு. அந்த 1.25 ஆழாக்கு அளவுக்கு அந்த தண்ணி வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ரெடி ஆகிடும். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பக்கத்துலேயே நம்ம சுடு தண்ணி ரெடி பண்ணிட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆழாக்கு அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 1க்கு 1.25னா நான் வந்துட்டு 2.5 அளவுக்கு நான் தண்ணி அளந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சோம்பு விட்டு அரைச்சா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா தாராளமாகவே நீங்கள் இந்த மாதிரி பிரியாணிலாம் செய்யும் போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கூடவே நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்த்துப்பேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசஞ்சு வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். மஞ்சள் பொடியோட பச்சை வாசனையும் போகணும், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும். அதெல்லாம் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி இன்னும் நல்லா மசஞ்சு கிடச்சிரும். ஸோ இப்போ எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி என்கிட்ட ஸ்டாக் இல்லை, ஸோ ஆட் பண்ணலை. புதினா ஆட் பண்ண ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஒரு பிடி கை அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் டன். நான் சொன்ன மாதிரி மிளகா பொடிலாம் சேர்க்கறது கிடையாது, கரம் மசாலாலாம் சேர்க்கறது கிடையாது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் பச்சை மிளகா அவ்வளோ சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் மிளகா பொடி தனியாக பொடிலாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, அதுவே சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். ஸோ இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச முட்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி 2 காப்பி அளவுக்கு தண்ணி அளந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துடலாம். தண்ணி சூடாக இருக்குது. ஸோ இப்போ குயிக்காக நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிடும் ஒரு 1 மினிட்லேயே. கொதி வந்த அப்புறமா நம்ம நல்லா ஊறிட்டுருக்க அரிசியும் நம்ம சேர்த்துட வேண்டியதாங்க. ஸோ கொஞ்சமாக நான் புதினாவில் சேர்த்துருக்கேன். இப்போ மேலே அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக ஊறிட்டுருக்கு. அது நல்லா தண்ணியெலாம் நல்லா கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் இந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வற்றதும் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். எப்பவுமே நான் பிரியாணி செய்யும்போது விசிலும் போடுறது கிடையாது, தம் தான் வைக்கிறது. நல்லா சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் வச்சோன்னா நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு தண்ணி வற்றின அப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தா தெரியும் தண்ணி கொஞ்சமாக வற்றி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா நமக்கு சூப்பராக தம் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம மோட்டர் அண்ட் பிஸ்டல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பயங்கரமாக கொதிக்குது, இது கல்லே அவ்வளோ சூடாக இருக்குது. ஸோ 20 மினிட்ஸ் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ நல்லா உதிரியாக சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்கும். நல்லா கமன்னு வாசனைங்க, வீடே செம்ம வாசனையாக இருக்குது. நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா உதிரியாக ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இன்னும் ஆற நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் நான் சொன்ன மாதிரி செம்ம ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேங்க, கட்டாயம் பாருங்கள். ஸோ ஜவ்வரிசி வச்சு போண்டா பண்ணியிருக்கேன், அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எப்படின்றது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் பிரியாணி தான் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாக்காக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ ஜவ்வரிசி போண்டா எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹார்ஸ் பிஃபோர், நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 3 ஹார்ஸ் பிஃபோர் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். நான் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், ஏன்னா ஒரு 5 பேர் பக்கத்துக்கு நான் செய்ய போகிறேன் ஈவினிங்காக. ஸோ இப்போ நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 o'clock ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா 3 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். ஸோ 3 ஹவர்ஸாக நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ டீக்கு காம்பினேஷன் வந்து இன்றைக்கி இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு. ஸோ அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம பிசைய போகிறோம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் நல்லா புளிப்பாக இருக்கணுங்க. தயிர் ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்காதீங்க, நல்லா புளிப்பான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ புளிப்பான தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்
இப்போ நீங்கள் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒன்றா வரல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னும் கூட தயிர் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காதீங்க, தயிர்லேயே போட்டு கம்ப்ளீட்டாக பிசைங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ அரிசி மாவு, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ தயிர் மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணிலாம் ஊற்றி சேர்க்க போகிறது பிசைய போகிறது கிடையாது, தயிரில் தான் பிசைய போகிறோம். அதுவும் நல்லா புளிப்பான தயிராக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ இது காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஜவ்வரிசி ஊறினதால் அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாகியாக தான் இருக்கும். ஸோ பிசையறதுக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. உங்களுக்கு இப்போ பார்த்து தெரியும், தயிரில் நல்லா கம்ப்ளீட்டாக ஊறி இருக்குது. இப்போ உருண்டை பிடிச்சா பால் மாதிரி வரும். ஸோ போண்டா பிடிக்க ரெடியாக இருக்குது. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் தயிர் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் விட்டு நீங்கள் இந்த பதத்துக்கு உருட்டினா வரணும் போண்டா மாதிரி, அந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா, வாசனைக்காக இஞ்சி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் துருவி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் தயிரே கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக இருக்கும். 1 கப் தயிர் பக்காவாக இருக்கும். அதுவும் நீங்கள் புளிப்பாக எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இஞ்சியும் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக திருவிக்கலாம். எண்ணெயும் சூடு பண்ணணும். இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த போண்டா. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டீயோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாமே நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி நீங்கள் அந்த போண்டாவை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிள்ளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேகணுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. போட்டதுமே நீங்கள் கரண்டிலாம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். ஃபஸ்ட்டு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வெளியில் எடுத்து பிச்சிடலாம். என்னடா ஒட்டுதேன்னு பார்க்காதீங்க. வெளியில் எடுத்ததும் நீங்கள் பிச்சுக்கலாம். இதை ஆக்சுவலி ஒட்ட தான் செய்யும். நம்ம வெளியில் வந்ததும் ஆறுன அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கலாம். ஸோ சூப்பரான ஜவ்வரிசி போண்டா ரெடியாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, சான்ஸே இல்லை. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். புளிப்பான தயிரில் செய்யுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ செம்மையாக இருந்தது. இதை நாங்கள் டீக்கு என்ஜாய் பண்ண போகிறோம். ஹோப் இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.